அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் தாரணி மகாராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பு நகரில் செய்தித்தாள்கள் மற்றும் ரெஜிஃபோம் பாக்கெட்டுகளில் பொதி செய்யப்பட்ட சமைத்த உணவுகளை விற்பனை செய்வதற்கு அடுத்த மாதம் முதல் தடை, கொழும்பு மாநகர சபை தெரிவிப்பு. மேல் மாகாணத்தில் நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் 1300 பேரை புதிதாக சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் தெரிவிப்பு. நோர்வேயின் தலைநகர் ஓஸ்லோவில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய இரட்டை தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் 5 நாட்கள். கொழும்பு மாநகரில் செய்தித்தாள்கள் மற்றும் ரெஜிஃபோம் பாக்கெட்டுகளில் பொதி செய்யப்பட்ட சமைத்த உணவுகளை விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளது. இந்த தடை அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது. செய்தித்தாள்கள் மற்றும் ரெஜிஃபோம் பாக்கெட்டுகளில் சமைத்த உணவுகள் பொதியிடப்படுவதன் மூலமாக மக்கள் நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகுவதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் பிரதீப் காரியவசம் குறிப்பிட்டார். இதன் காரணமாக செய்தித்தாள்கள் மற்றும் ரெஜிஃபோம் பாக்கெட்டுகளில் சமைத்த உணவுகள் பொதியிடுவதனை தவிர்த்து கார்ட்போர்ட் பெட்டிகளில் வைத்து அவற்றை விற்பனை செய்யுமாறு வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சமைத்த உணவுகளை பொலித்தீன் பைகள் மற்றும் வெள்ளை டிமை கடதாசிகளில் பொதியிட்டு விற்பனை செய்ய முடியும் எனவும் டாக்டர் பிரதீப் காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களினால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட செய்தித்தாள்களில் உணவுகளை பொதியிடுவதன் மூலமாக அவற்றில் உள்ள தூசுகளினால் சுகாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை கருத்தில் கொண்டு இந்த தடையை அமுல்படுத்த கொழும்பு மாநகர சபை தீர்மானித்துள்ளது. இதேவேளை செய்தித்தாள்கள் மற்றும் ரெஜிஃபோம் பாக்கெட்டுகளில் பொதியிடப்பட்ட உணவுகளை உட்கொள்வதன் மூலம் மக்களுக்கு ஏற்படுகின்ற நோய் தாக்கங்கள் குறித்தும் டாக்டர் பிரதீப் காரியவசம் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்நிலையில் எண்ணெயுடனான உணவுகளை செய்தித்தாள்களில் சுற்றும் போது அதில் உள்ள வர்ணங்கள் உணவில் கலக்கப்படும் அபாயம் நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இந்த வர்ணங்களின் மூலம் உணவில் ஈயம் கலக்கப்படுவதாகவும் இத்தகைய உணவுகளை தொடர்ந்தும் பாவனை செய்கின்ற ஒருவரின் உடலில் ஈயம் கலக்கப்படும் போது அவர்களுக்கு குருதி ஏற்படுவதோடு மறதி மற்றும் சுவாச கட்டமைப்பில் பாதிப்பு போன்ற நோய்கள் ஏற்படுவதாக டாக்டர் பிரதீப் காரியவசம் மேலும் குறிப்பிட்டார். இதன் காரணமாக செய்தித்தாள்கள் மற்றும் ரெஜிஃபோம் பாக்கெட்டுகளில் சமைத்த உணவுகளை பொதியிடுவதனை தவிர்க்குமாறு அறிவுரை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். மேல் மாகாணத்தில் நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் 1300 பேரை புதிதாக சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டார். இதற்காக பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளதாக அவர் கூறினார். சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் பட்டதாரிகளுக்கு மேல் மாகாணத்தில் பதவி வெற்றிடங்கள் நிலவும் பாடசாலைகளுக்கான நியமனங்களை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் தமிழ் மொழி பாட ஆசிரியர்களுக்கான 400 வெற்றிடங்கள் நிலவுகின்றமை தெரியவந்துள்ளதாக முதலமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். வடமத்திய மாகாண ஆம்புலன்ஸ் சாரதிகள் சங்கம் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நொச்சியாகம வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் சாரதியை தாக்கி காயப்படுத்தியவர்கள் கைது செய்யுமாறு வலியுறுத்தி இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக வடமத்திய மாகாண ஆம்புலன்ஸ் சாரதிகள் சங்கத்தின் செயலாளர் KP தர்மபால கூறினார். நேற்றைய தினமும் தமது சங்கத்தின் அங்கத்தவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் 5 சந்தேக நபர்களுக்கு தொடர்பு உள்ளதாகவும் அவர்களில் 3 மாத்திரமே இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வடமத்திய மாகாண ஆம்புலன்ஸ் சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஏனைய 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்படும் வரை பணி பகிஷ்கரிப்பை தொடர்வதற்கு தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டார். நொச்சியாகம வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் சாரதியை தாக்கிய சந்தேக நபர்கள் அனைவரையும் கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு போலீசார் தவறும் பட்சத்தில் ஏனைய மாகாணங்களில் உள்ள ஆம்புலன்ஸ் சாரதிகள் சங்கத்தினரின் ஒத்துழைப்புடன் நாடளாவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பை விஸ்தரிக்கவும் வடமத்திய மாகாண ஆம்புலன்ஸ் சாரதிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது.
தனியார் வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வெளிநாட்டு வைத்திய அதிகாரிகளின் தகமைகள் குறித்து ஆராய்வதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய உரிய தகமைகளை பூர்த்தி செய்யாமல் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வெளிநாட்டு வைத்திய அதிகாரிகள் தொடர்பில் ஆராய்வதற்கான குழு ஒன்றை சுகாதார அமைச்சின் செயலாளர் நியமித்துள்ளார். தனியார் வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் தகுதியற்ற சில வெளிநாட்டு வைத்திய அதிகாரிகள் சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்வதால் நோயாளர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சிடம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனை கருத்திற்கொண்ட சுகாதார அமைச்சின் செயலாளர் வெளிநாட்டு வைத்திய அதிகாரிகள் குறித்து ஆராய்வதற்கென சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் குழுவை நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் அறிக்கை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த அறிக்கை கிடைக்கும் வரை வெளிநாட்டு வைத்திய அதிகாரிகளை இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்யும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மினுவாங்குடியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனியார் பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இவர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். 26 வயதான இளைஞர் ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக கம்பஹா வைத்தியசாலை போலீசார் கூறினர். குறித்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போதே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ரம்யமான பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த தகவல்களோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது வளர்ச்சியாளர் செய்திகளை 10:25க்கும் மதிய நேர பிரதான செய்திகளை வழங்கும்போல் பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். தொடர்ந்து சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.